தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் நேர்மையாக நடைபெறவும், வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்கவும் 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் பறக்கும் படையினர் ஒரு சுற்று 8 மணி நேரம் என 3 சுற்றுக்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் தர்மபுரி செல்லும் சாலையில் பறக்கும் படை அலுவலர் ஆதவன் தலைமையிலான குழுவினர் வாகனத்தை ஓரத்தில் நிறுத்திவிட்டு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர், கேமராமேன் என அனைவரும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். இதனை கவனித்த செய்தியாளர் ஒருவர் படம் எடுத்துள்ளார். செல்போனின் விளக்கு எரிவது கூட தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சற்று நேரத்திற்கு பிறகு அதிகாரி ஆதவன் அருகில் சென்று எவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதும் அலறி அடித்துக் கொண்டு எழுந்தார். மேலும் வீடியோ எடுப்பதை தடுக்க முயன்றார். பின்னர் அங்கிருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார். 8 மணி நேர வேலையை கூட சரிவர செய்யாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுப்பது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது.